மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கட்சியின் 8 வேட்பாளர்களையும் விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தானே போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவித்தார். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதோடு விவாதத்தையும் உருவாக்கியது. நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிக்கும் திருமாவளவன் மாநில அரசியலில் குதித்தது ஏன் என சிலர் கேள்வி எழுப்பி வந்தபோது, தமிழகத்தில் இந்த தேர்தலில் தொங்கு சட்டசபை அமைந்தால் அது என்டிஏவுக்கு சாதகமாகிவிடும் என்று முகநூல் நேரலையில் பேசிய திருமாவளவன் பரபரப்பை பற்ற வைத்தார். சபாநாயகரை தங்களுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போது ஒருவர் தேவைப்படுகிறார். ஆக 119 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் ஒருவர் சபாநாயகர். ஆட்சி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே பார்த்தால் 118. ஆக 119 பேர் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் ஆளும் கட்சியாக அமர முடியும். இல்லையே அது தொங்கு சட்டமன்றமாக மாறும். இந்நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமாவளவன், கடந்த 25 ஆண்டுகளாகவே நான் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என கனவு கண்டிருக்கிறேன். பதவியில் எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை என கூறி தான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார். என்றாலும் நான் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய உள்ளுணர்வு, நான் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும், சட்டப்பேரவையில் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்று இன்றைக்கல்ல, கடந்த 25 ஆண்டுகளாகவே நான் பதவியை ராஜினாமா செய்த காலத்திலிருந்து எண்ணி வந்திருக்கிறேன். அந்த கனவு எனக்கு நீண்ட நாள் கனவு. 2001 மங்களூர் தொகுதியில் நான் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று 2.5 ஆண்டுகள் நான் பதவியில் இருந்தேன். 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் என்று கருதுகிறேன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன். பதவியில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, பிடிப்பில்லை. முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக இலகுவாக நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன். பின்னர் அந்த தொகுதியில் போட்டியிடப் போகும் விசிக வேட்பாளர் யார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில், தான் போட்டியிட இருந்த தொகுதியில் தனக்கு பதிலாக மறைந்த தலைவர் இளைய பெருமாள் மகன் ஜோதிமணியை வேட்பாளராக அறிவிக்கிறேன் என தெரிவித்தார். இது விசிகவினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம், வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜோதிமணி காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்தவராம். 2001 கக்கன் குடும்பத்தினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததைப் போல 2026 அந்த பகுதியில் சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டுமன்னார் கோவில் தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜோதிமணியின் குடும்பத்தாரை செய்தியாளர்கள் சந்தித்த போது, இது எங்களுக்கே தெரியாது, நீங்கள் எல்லாம் வந்த பின்னர்தான் தெரியும் என ஜோதிமணியின் மனைவி ஷாக் ஆனார். உங்களுக்கே தெரியாதா?
இது பற்றி பேசிய ஜோதிமணி, காங்கிரசும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருப்பதால் 2 தலைவர்களும் பேசி முடிவெடுத்திருப்பார்கள் என்றார். 8 தொகுதிகளில் 7 விசிக, 1 தொகுதியில் காங்கிரசா என செய்தியாளர் கேட்க, அப்படி இல்லை, எனக்கே அது பற்றி எதுவும் சொல்லவில்லை என்றவர், எந்த கட்சி சின்னத்தில் நிற்கப் போகிறேன் என எனக்கே இதுவரை தெரியவில்லை என ஷாக் கொடுத்தார். நீங்க இப்ப என்ன கட்சியில பயணப்பட்டு இருக்கீங்க? நான் காங்கிரஸ்ல பயணப்பட்டேன். காங்கிரஸ்ல தான் காங்கிரஸ்ல தான் இருக்கேன். காங்கிரஸ்ல தான் இருக்கேன். எத்தனை வருஷமா காங்கிரஸ்ல இருக்கீங்க? காங்கிரஸ்ல வந்து நாம ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் போய் திருப்பி காங்கிரஸ் வந்துட்டு. இப்ப நீங்க காங்கிரஸ்ல வந்திருக்கீங்க. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இது. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில எப்படி காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினாங்க? அப்படி இல்லை, விசிகாவும் காங்கிரஸும் அலைன்ஸில் தான் இருக்காங்க. அதனால் இவங்க அவங்களுக்காக கேட்கும்போது எனக்காக காங்கிரஸுக்கு விட்டு கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம், இல்லை இவங்களும் அதை வச்சு டிசைட் பண்ணியிருக்கலாம். தலைவர்கள் எடுக்கிற முடிவில் இது எனக்கு கிடைச்சிருக்கலாம். அப்படி தான் நான் விரும்புகிறேன். அப்போ 8 தொகுதியில் வந்து இப்போ 7 தொகுதி தான் இப்போ விசிகா, 1 தொகுதி காங்கிரஸ்ன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை, அப்படி எனக்கு இன்னும் தகவல் வரல. நான் எதில் போட்டியிடுறேன், எப்படி போட்டியிடுறேங்கிறது இன்னும் எனக்கு தகவல் வரல. அது திருமாவளவன் கொடுத்து அவங்க சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்களா, இல்லை இதே காங்கிரஸுக்கு இது பண்ணி காங்கிரஸில் நிற்க வைக்கிறாங்களான்னு எங்கள் தலைவரும் அந்த தலைவர் இன்னும் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த முடிவை சொல்கிறாங்களோ அதை ஏற்று திருமாவளவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். மேலும் தான் காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக நிற்க விருப்ப மனு அளித்த நிலையில் விசிக தன்னை வேட்பாளராக அறிவித்திருப்பதாக ஜோதிமணி குறிப்பிட்டார். இந்த செய்தி வந்து திடீர்னு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. நீ என்னட்டுக்கு வந்து யாரும் வந்து இது வரையும் கேட்கல. இருந்தாலும் அந்த தொகுதியை இது பண்ணி கேட்டிருந்து நான் விருப்ப மனு கொடுத்துருந்தது உண்மை. காங்கிரஸில் கேட்டிருந்தேன், இது வரலையும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி எல்லாம் என்ன இது செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அடுத்து என்ன செய்யணுமோ அண்ணனுடைய இது அட்வைஸில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன். நான் என்னுடைய இதில் சமுதாயத்துக்காக தலைவர் இளைய பெருமாள் என்ற தலைவருடைய பையனாக இருந்து என்னால் முடிந்த சேவை செய்து வந்திருக்கிறேன். அந்த சேவையை செய்வதற்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கட்சி சார்ந்து எனக்கு இந்த விஷயத்தில் உதவியாக விசிகா அண்ணன் திருமாவளவன் இந்த தொகுதியை ஒதுக்கி என்னைய இந்த சேவையை, என்னுடைய சமுதாய சேவையும் மக்கள் சேவையும் பாராட்டுகின்ற லெவலுக்கு என்னை ஆளாக்குகின்ற வரியிலே இந்த தொகுதியை எம்எல்ஏ இதுவை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு முதல் கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அன்னாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் இப்பொழுது அண்ணன் இந்த இயக்கத்தில் எனக்கு வாழ்வளித்திருக்க தருணத்தில் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உண்மையாக பாடுபடுவேன் என்ற உறுதியோடு அண்ணன் காட்டுகின்ற வழியில், அண்ணன் திருமா காட்டுகின்ற வழியில் நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்பதை இதன் மூலம் உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விசிகவில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் LK மணவாளன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வேட்பாளராக நிற்க விருப்ப மனு அளித்திருந்தார். சிட்டிங் எம்எல்ஏவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடாததால் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தனக்கு காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே விசிகவின் மாநில அமைப்புச் செயலாளரும் திருமாவளவனின் சகோதரருமான அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி என்கிற இளமாறனை வேட்பாளராக அறிவிக்க திருமாவளவன் முடிவு செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வெளியூரை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தினால் வேலை செய்ய மாட்டோம் என கட்சியினர் அழுத்தம் கொடுத்ததால் தானே அந்த தொகுதியில் நிற்பதாக திருமாவளவன் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடவில்லை என திருமா அறிவித்ததோடு கட்சியில் பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இளைய பெருமாளின் மகனும் காங்கிரஸ் நிர்வாகியுமான ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கினால் சலசலப்பு ஏற்படாது என்று நினைத்து திருமா இந்த முடிவெடுத்ததாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு திருமா வாய்ப்பு வழங்கிய நிலையில் இந்த முடிவு விசிகவினரை அதிர்ச்சியடைய வைத்ததாக சொல்லப்படுகிறது.
ஜோதிமணி காட்டுமன்னார் கோவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஜோதிமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதே நேரம் விசிகவினர் யாரும் ஜோதிமணியை இதுவரை சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக காட்டுமன்னார் கோவில் செய்தியாளர் முல்லை வேந்தன். எந்த சமையலும் ருசி